வணக்கம். தமிழன் செய்தி களம். தரங்கம்பாடி வட்டத்தில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர்களுக்கான வீடு தேடி வரும் ரேஷன் திட்டமான முதலமைச்சரின் தாய்மான திட்டத்தினை சென்னையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழையூர் ஊராட்சி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் இணைந்து நடமாடும் வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ச்சியாக பயனாளிகள் இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவர்களிடம் கைரேகை பதிவு செய்து அவர்களுக்கு ரேஷன் பொருட்களை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கினார். இந்த திட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 493 ரேஷன் கடைகள் மூலம் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கு 325 நகரும் வாகனங்கள் மூலம் 19,847 குடும்ப அட்டைதாரர்கள் என மொத்தம் 25,647 பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி, கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் விநாயக அமுல்ராஜ், வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ், மாவட்ட வழங்கல் அலுவலர் அர்ச்சனா, நுகர்வோர் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் நளினா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.